தமிழ்நாட்டில் எவ்வளவு உச்சத்தில் பேசப்பட்ட ஒரு அண்ணாமலையை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி உனக்கு ஒரு பதவியும் இல்லை, சீட்டும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, மாநில தலைவரும் கிடையாதுன்னு உன்னோட தனிப்பட்ட முறை ஏன் நாளைக்கு கூட இருக்கிறவனை மதிக்காம எடப்பாடி சொல்றாருன்னு தேசியமும் பிஜேபியில இருந்து அண்ணாமலையை இவ்வளவு தூரம் கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற வருத்தம். அமித்ஷா அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு தான் தேவை, அசம்பிளிக்குள்ளார போகணும், தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபியை வளர்க்குறதுக்கு நீங்கள் வேணும், அதனால் நீங்கள் அசம்பிளிக்கு போங்க, நான் எம்எல்ஏவுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நேரம் வரப்போ கண்டிப்பாக உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குவேன், என் வார்த்தையை நம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா அண்ணாமலை கிட்ட நிறைய தனிப்பட்ட முறையில் சொன்னது. இந்த வார்த்தைகளை நம்பி தான் அவர் இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமை காத்தது. இப்போ கடைசியாக அந்த இடத்துலையுமே நாளைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலையே அப்படிங்கிறப்ப தான் அவர் திமிரி எழுறாரு. அவர் கிட்டத்தட்ட அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கட்சியை விட்டு நான் பிஜேபியை விட்டே விலகிறேன், விவசாயத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதுனதுனால தான் தேசியத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு நயினார்கிட்ட எந்த தொகுதி பங்கீட்டையும் சரியாக செய்யலை, என்ன செஞ்சீங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கிட்ட 5 தொகுதிகள் மாற்றி தரும்படி கேட்டு இந்த காலதாமதம் தான் இது. அண்ணாமலை சட்டசபைக்குள்ளார ஜெயிச்சு போகிறதுங்கிறது அன்னைக்கு நியூஸ். ஆனால் நாளைக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சட்டசபைக்குள்ளார அண்ணாமலை அது நியூசன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு பார்வையில் அவர் எந்த நிலையிலையும் அண்ணாமலை சட்டசபைக்குள்ளார வரக்கூடாதுன்னு செய்கிறாரு. அதுக்கு எடப்பாடியோட சேர்ந்துக்கிட்டு நயினாரும் ஜால்ரா அடிக்கிறாரு. ஒரு லேடியை வச்சு ஒரு ஆம்பளை டிஃபேம் பண்ணுறதுக்கு ஒரு பொம்பளையே ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குது. இல்லை, யார் போட்டு கொடுத்தா? தமிழிசை தான். மயிலாப்பூருக்குள்ளார கருணாகராஜன் வரக்கூடாதுன்னு இதை செய்கிறது தங்க சோபனாவே தமிழிசையோட ஷேடோங்க, அந்த அம்மாவோட ரைட் ஹேண்டு. அவங்க தான் இவங்களை கிள்ளி விடுறாங்க. இந்த சமயத்தில் இந்த லெட்டரை லீக் பண்ணு, இதை ப்ளே பண்ணு அப்படின்னு கருணாகராஜனுக்கு வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. எல்முருகன் பிஜேபிக்கோ அருந்ததியர் சமூகத்துக்கோ செஞ்சா ஒன்று சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாமே நியமன பதவி. எஸ்சி எஸ்டி டெப்டி சேர்மன் 2 தடவை, மாநில தலைவர் கொடுக்குறீங்க 2 தடவை, ராஜ்யசபா கொடுக்குறீங்க 2 தடவை, மந்திரி கொடுக்குறீங்க, லோக்சபா ஒன்று கொடுக்குறீங்க, அதுலேயும் தோத்துட்டு வராரு, திரும்பி எம்எல்ஏ கொடுக்குறீங்கன்னா என்ன அவர் பெருசாக சாதிச்சிட்டாரு? அவருக்கு ஏன் இவ்வளோ அதீத முக்கியத்துவங்கள்? அவர் நாளைக்கு என்ன பயன் கொடுத்துட்டாரு இந்த கட்சிக்கு? இல்லை எந்த இடத்துல ஜெயிக்க? இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சா மந்திரி ராஜினாமா பண்ணிடுவாரா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீட் ஷேரிங்லாம் ஒரு முடிவாகாமல் என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு டு டெல்லி அப்படின்லாம் இருந்தது. அவர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வேலைகள்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பாஜகலேருந்து அந்த ஸ்லோ டவுன் இருந்தது கேண்டிடேட்ஸ் விஷயத்தில். ஸோ இந்த இழுபறி ஏன் பாஜகவில் இருந்தது சார்? இல்லை, எதிர்பார்த்த சீனியர் வேட்பாளர்கள் அவங்களுக்கு ஏற்ற தொகுதிகள் உடன்படலை. நிறைய பேர் இப்போ கேடிஐ ராகவனுக்கு கொடுக்கல, அண்ணாமலை மட்டும்தான் வெளியில் பேசும் பொருளாக இருக்குதே தவிர அதற்கு அப்பாற்பட்ட முக்கிய தலைவர்கள் நாராயணன் திருப்பதி, கருநாகராஜன், சுமதி வெங்கடேசன், இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்டியல், வெங்கடேசன் சொல்லிட்டு இந்த ஸ்கேவஞ்சர்ஸோடைய கமிஷன் சேர்மனாக இருந்தால் அப்படி இது மாதிரி குறிப்பிட்ட முக்கியமான, அதாவது அடையாளப்படுத்த பிஜேபியில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் பல பேர். அதுமாரி அவர் ஏஜி சம்பத்து, இந்த மாதிரி நிறையா பேருடைய பார்வைகள் இருந்துச்சு. நயினார் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாரு, ஏடிஎம்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இந்த தொகுதிகள் வாங்குறப்பயே இவங்கள மனசில் வச்சு தான் அந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறத கேட்குறப்பயே உங்களுக்கு ஏதுவான தொகுதி எதுவும் இல்லை. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் எதுவும் கிடைக்கலப்பா, தஞ்சாவூரில் தான் கிடச்சிருக்கு, நீ போய் நில்லுனா நான் நிற்பேனா? நிற்க மாட்டேன். இப்போ அதே தான் அண்ணாமலைக்கு. இப்போ இவ்வளவு தூரம் அந்த தொகுதி பங்கீடு இழுபறியானது காரணம் இவ்வளோ வேகமாக நாளைக்கு தகவல் டெல்லியை பொறுத்த வரைக்குங்க. இப்போ கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்க காது கொடுக்கணும். அதனால் அவங்களால முழுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு அவங்களால தெரிய முடியாது. இங்கேருந்து யாராவது போய் சொல்லணும். சொல்லக்கூடிய நபர்களும் நாளைக்கு நல்ல விதமாக சொல்கிறதில்ல, சரியான தகவலை போய் சேர்க்கறதில்ல. இப்போ மொடக்குறிச்சியில் போய் அண்ணாமலை நில்லுங்க அப்படின்னா அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஊர்,
அங்கே போய் நாளைக்கு அவர் எப்படி நிற்பார், அதனால அவர் அந்த பகுதியில் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி நிறையா பேருடைய வாதங்கள். அது மாதிரி அமர் பிரசாத் ரெட்டிக்கு சீட்டு வேணும். ஆனால் உத்தேச பட்டியலில் அமர் பிரசாத் ரெட்டி பேர் இருந்தது, தலையில் இருந்தது. தலையில் வந்து அவர் உத்தேச பட்டியலில் இருந்துச்சு. அந்த தொகுதியும் அவர் சார்ந்து தான் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் வந்து அமர் பிரசாத் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரானா கிடையாது. அவர் வந்து பிஎல் சந்தோஷ் தான் கொஞ்சம் அமருக்கு சப்போர்ட்டு. அதுக்கப்பாற்பட்டு எஸ்டி சூர்யாவுக்கு சீட்டு வேணும்னு வருத்தங்கள், வினோஜ் பி செல்வம், இந்த ஒரு பார்வைகளில் இந்த நிறையா பிரச்சனைகள் உள்ள நடந்தது. அதாவது இந்த தேசியத்துக்கு கட்டுப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வர வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க. தமிழிசை அவர்கள் எடப்பாடி வந்து மயிலாப்பூரில் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்பயே இவங்க போய் பிரச்சார வாகனத்தில் ஏறுறாங்க. அப்போனா நான் தான் கேண்டிடேட்டுங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெல்லியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதுக்குள்ளார பிஜேபியோட மாநில தலைவரை இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினை விட அதிக டைம் சிஎம்மாக இருந்திருக்கார். இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் நிற்பீங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறப்ப, நாளைக்கு தளபதி எந்த தொகுதி முடிவு செய்கிறாரோ அதில் நிற்பேங்கிறாரு. அதுதானே ஒரு தலைவருக்கு தலைமை பண்புக்குங்கிறது அழகு. அதுதான் மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் நான் சாத்தூரில் நிற்க போகிறேன். அப்போ உங்களுக்குள்ளார நீங்கள் எல்லாமே உங்கள் பங்கீடுகளை முடிச்சுக்கிட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர்லேருந்து எடுத்தப்போ இது வரைக்கும் பிஜேபியின் மாநில தலைவராக இருந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு முக்கிய பதவிகளை கொடுத்து தான் அதிலேருந்து நவுத்திருக்கீங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராகிட்டு தான் விலகி போனார், தமிழிசை கவர்னர் ஆகி தான் விலகி போனாங்க, எல் முருகன் மத்திய மந்திரி ஆகி தான் அண்ணாமலை வந்தாருங்கிறப்ப இவருக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில் அதை எதிர்பார்த்தது செய்யலைங்கிறப்ப சில அதிருப்திகள் இருந்துச்சு. பிறகு ராஜ்யசபா தரேன்னாங்க, மத்திய மந்திரி தரேன்னாங்க. கடைசியாக அமித்ஷா வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு தான் தேவை, அசம்பிளிக்குள்ளார போகணும், தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபியை வளர்க்குறதுக்கு நீங்கள் வேணும், அதனால் நீங்கள் அசம்பிளிக்கு போங்க, நான் எம்எல்ஏவுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நேரம் வரப்போ கண்டிப்பாக உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குவேன், என் வார்த்தையை நம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா அண்ணாமலை கிட்ட நிறைய தனிப்பட்ட முறையில் சொன்னது. இந்த வார்த்தைகளை நம்பி தான் அவர் இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமை காத்தது. இப்போ கடைசியாக அந்த இடத்துலையுமே நாளைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலையே அப்படிங்கிறப்ப தான் அவர் திமிரி எழுறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கட்சியை விட்டு நான் பிஜேபியை விட்டே விலகுறேன், விவசாயத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதுனதுனால தான் தேசியத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு நயினார்கிட்ட எந்த தொகுதி பங்கீட்டையும் சரியாக செய்யலை, என்ன செஞ்சீங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கிட்ட 5 தொகுதிகள் மாற்றி தரும்படி கேட்டு இந்த காலதாமதம் தான் இது. எடப்பாடி வந்து இல்லை நாங்கள் கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி என் கட்சியில் இருக்க வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள்கிட்ட இறங்கிட்டாங்க, நானும் என் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வந்து தொகுதி மாற்றுறதுங்கிறத ஜெயலலிதா லாஸ்ட் மினிட் நாமினேஷன் கூட மாற்றிருக்காங்க. இவர் பெரிய டால்டா என்னமோ இவர் முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்க நயினார் நாகேந்திரன் எப்படி வந்து செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்துக்கிட்டு ஆனால் நாளைக்கு காங்கிரஸ் தேசியத்துக்கு வேலை பார்க்காம திமுகவுக்கு வேலை பார்க்குறாரோ, அதே மாதிரி பிஜேபியோடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வேலை பார்க்காம எடப்பாடிக்கு வேலை பார்க்குறாரு. அண்ணாமலை வந்து சட்டசபைக்குள்ளார ஜெயிச்சு போகிறதுங்கிறது அன்னைக்கு நியூஸ். ஆனால் நாளைக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சட்டசபைக்குள்ளார அண்ணாமலை வந்து அது நியூசன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு பார்வையில் அவர் எந்த நிலையிலையும் அண்ணாமலை வந்து சட்டசபைக்குள்ளார வரக்கூடாதுன்னு செய்கிறாரு. அதுக்கு எடப்பாடியோட சேர்ந்துக்கிட்டு நயினாரும் ஜால்ரா அடிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் வினோஜுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்க மறுத்தீங்கன்னு தெரில. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஊடகம் நடத்துகிறீங்க, இப்போ நீங்கள் போய் பிஜேபியில் யார்கிட்டங்க ஒரு பிரச்சனை வருது பத்திரிகையில் பேட்டி எடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாராயண திருப்பதிலேருந்து எஸ்டி சூர்யாவிலேருந்து அஸ்வத்தம்மன்லேருந்து கருநாகராஜன்லேருந்து யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே திறமையானவர்கள் இன்றைக்கும் சரி, அமர் பிரசாதுங்க எனக்கும் ஆகாது பர்சனலாக. ஆனால் ஒரு விளையாட்டு பிரிவுன்னு ஒரு பொறுப்பேற்று மோடி கபடி லீகுன்னு ஒன்று நடத்துகிறேன், தமிழ்நாடு முழுக்க நடத்தி மொத்த கவனத்தையும் திருப்பி ஒலிம்பியாட்லேருந்து ஆரம்பித்து செஸ் ஒலிம்பியாட்லேருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் அந்த விளையாட்டு பிரிவோடைய பங்களிப்புங்கிறது பெரிதாகி இன்றைக்கி 2 பெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுமே நாளைக்கு வந்து விளையாட்டு பிரிவுன்னு ஒரு கட்சி அமைப்பை உருவாக்கி, அதுவும் திமுகலாம் தயாநிதி மாறனை கொண்டுட்டு வந்து மாநில செயலாளராக போடுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு பிரிவை உருவாக்க வைத்தது, அந்த கவனத்தை ஈர்த்தது அமர் பிரசாத். எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் நாளைக்கு கண்டிப்பாக அண்ணாமலையோட எல்லா தொகுதிகள்லையும் பயணித்த நபருங்கிறப்ப அவருக்கெல்லாம் அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். அதே தான் எஸ்டி சூர்யாவுக்கும். ஃபீல்டு ஒர்க்கர், எல்லா விவாத மேடைகள்லேருந்து ஊடகங்கள்லேருந்து பேசுகிறது. நாளைக்கு போன தடவையும் தென்சென்னையில் நிற்கிறேன்னாரு. இந்த அம்மா தமிழிசை சும்மா இல்லாமல் கவர்னரை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்பா ஒரு குடியை கெடுத்துச்சு.
மறுபடியும் இப்போ வேளச்சேரின்னப்போ திரும்பி இந்த அம்மா வந்து நான் வேளச்சேரின்னுச்சு. இப்போ மயிலாப்பூரில் கருநாகராஜன்னொன்னா கருநாகராஜனை காலி பண்ணுறதுக்கு இந்த தங்க சோபனான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க இப்போ பிஜேபியில் பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து மாநில தலைவரும் அண்ணாமலை இல்லை அது நடந்து உண்மையே பொய்யா சார்? உண்மை பொய்யுங்கிறதே நான் போல அங்கே என்ன நடந்துச்சு நான் விளக்கு பிடிச்சி பார்க்கல. எனக்கு கேள்விக்கு பதில் என்னன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ சம்பவம் நடந்துச்சுன்னு அண்ணாமலைகிட்ட தெரிவித்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. 1.5 வருஷமாக நாளைக்கு ஏன் அதை வெளியில் வரல? சொன்னதை இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணல. இந்த நேரம்னு பார்த்து திரும்பி ஏன் பண்ணுறீங்க? பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுனாங்கன்னு வெளியில் வருது. அது ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதின கடிதம் தமிழில் வருது. அப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கடிதத்தை வேணும்னா நீங்கள் லீக் பண்ணுறீங்க. ஏன்னா நாளைக்கு மேலே ஏதாவது பிரைம் மினிஸ்டர்கிட்ட யாராவது கருநாகராஜன் பேர் இருந்துச்சுன்னா இவங்க தமிழிசை போய் இப்போ தான் அவர் மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, இந்த பாருங்கள் இப்படிலாம் நியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு இவரை டிஃபேம் பண்ணுறதுக்காக, அதாவது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்த கருநாகராஜன் இங்கே இன்னைக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அவர் தான் பாஸ். மாவட்ட தலைவர்கள் இருந்தாலுமே இந்த ஏற்பாட்டு ரேலியாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும் அவர் தான் முன்னிலைப்படுத்தி நடத்துகிறாரு. அதனால் அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வந்துருமோன்னு காங்கிரஸில் இருந்து வந்த தமிழிசை ஆனால் பிஜேபி ஆளலாம், வேறு கட்சியிலேருந்து வந்த யாரும் இங்கே அடையாளப்படுத்தக்கூடாது, கருநாகராஜன் நாளைக்கு பதவி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ திடீர்னு கிள்ளி விட்டு அந்த கடிதத்தை தமிழில் எழுதி பிரதமருக்குன்னு வெளியில் லீக் செய்ய விட்டு வேட்பாளர் பட்டியல்லாம் இழுபறி ஆகுதுன்னொன்னே உடனே பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த அம்மா ஃபோன் பண்ணி என்னை ஆடியோ பேட்டி எடுங்க, நான் நடந்தது சொல்கிறேன் அப்படின்னு சும்மா காருக்குள்ளார என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, ரூமுக்குள்ளார என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு பேசுகிறாங்களே தவிர எனக்கு ஒன்று புரியல. ஒன்று ஒருத்தவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், ஒன்று உன் புருஷன்ட்ட சொல்லு, இல்லை போய் நாளைக்கு போலீஸ்கிட்ட சொல்லு. மோடிக்கிட்ட சொல்லி என்ன செய்வார்? இது முதல்ல ஏன் செய்யணும்? இது பப்ளிக்கலாக ஒருத்தரோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு செய்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். கருநாகராஜனுக்கும் நாளைக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர் உறவினர்கள் இருக்காங்க. நாளைக்கு அவரை வெளியில் எப்படி நினைப்பாங்க? இப்படிலாம் என்னையும் செஞ்சாங்க. திமுகவில் நாளைக்கு கனிமொழி அவர்களோட மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கப்போ கூட 10 வருஷம் சுற்றுறப்போ தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ பொம்பளைங்களும் எனக்கு ஃபோன் பண்ணோம். ஆனால் ஒரு நாளும் நாளைக்கு என் பேர் கெட்டது கிடையாது. இந்த கட்சிக்கு போனால் 2 பொம்பளைங்க என்கிட்ட ஃபோன் பேசுங்க, நாளைக்கு ஏதோ பெரிய பொம்பளை பொறுக்கி மாதிரி ஆக்கி விட்டாங்கிற மாதிரி இவர்கள் ஒரு கேடி ராகவனே சொல்லுங்கள் சார், உண்மையிலேயே டேட்டா ஓரியன்டாகவும் கட்சியோடைய வளர்ச்சிக்கும் நீண்ட காலமாக அந்த சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு தப்பு விஷயம் வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. இதுவும் நாளைக்கு ஃப்ரேம்ஸ். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், வரேன்னு சொல்கிற பொம்பளை அவங்ககிட்டையும் எந்த ஆம்பளையும் வேணான்னு அவன் சொல்ல போகிறான். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளார ஏதோ பிரச்சனை நடந்துக்குது, ஒன் சைடு லேடியை வந்து மார்க் பண்ணிடுறீங்க, இன்னொரு பக்கெட்டு மட்டும் லீக் பண்ணிட்டுறீங்க. ஒருத்தரோட அந்த அம்மா இன்னும் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்குது தெரியுமா? கேடி ராகவன்ட்ட வீடியோ கால் பேசுனது, அது தப்பிச்சுக்கும். இப்போ கருநாகராஜனுக்கு தண்டனை, ஆனால் தங்க சோபனாக்கு நாளைக்கு கிரெடிட் கொடுப்பீங்கிறப்ப எந்த வகையில் இதை ஒரு கிரெடிட்டாக முதல்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு லேடியை வச்சு ஒரு ஆம்பளை டிஃபேம் பண்ணுறதுக்கு ஒரு பொம்பளையே ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குது. இல்லை யார் போட்டு கொடுத்தா? தமிழிசை தான். மயிலாப்பூருக்குள்ளார கருநாகராஜன் வரக்கூடாதுன்னு இதை செய்கிறது தங்க சோபனாவே தமிழிசையோட ஷேடோங்க, அந்த அம்மாவோட ரைட் ஹேண்டு. அவங்க தான் இவங்களை கிள்ளி விடுறாங்க. இந்த சமயத்தில் இந்த லெட்டரை லீக் பண்ணு, இதை ப்ளே பண்ணு அப்படின்னு கருநாகராஜனுக்கு வாய்ப்பை அட்டி பறிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. என்ன நீங்கள் கட்சிக்கு உழைச்சிட்டீங்க, உங்களுக்கு உழைச்சிங்க, ஏதோ நீங்கள் செஞ்சீங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்னர் கொடுத்தாங்களே. எல்லா எலெக்ஷன்லேயும் நாளைக்கு சாவுன்னா நான் தான் பணமாக இருப்பேன், கல்யாணம்னா நான் தான் கல்யாணம் பொண்ணாக இருப்பேன்னு எங்கேனாலும் நாளைக்கு வந்து இருக்கிற, அதில் உங்களுக்குன்னு ஒரு தொகுதியோ இல்லை உங்கள் பூர்வீகத்தையோ நீங்கள் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி கனிமொழி எடுத்து தூத்துக்குடியில் தானே தோற்றிங்க. ராஜினாமா பண்ணிட்டு வந்து திரும்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆகணும்னு நினச்சா கனிமொழியை தானே எடுத்து போய் நிற்கணும். எதுக்கு டென்ஷன் எல்லாத்தையும் நின்னீங்க? இப்போ எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க மயிலாப்பூரில் பிராமின்க தான் ஜாஸ்தி, அங்கே போய் ஏன் நிற்கிறீங்கன்னதுக்கு அதெல்லாம் நாடாருங்களாம் இருக்காங்க. அப்போ நாளைக்கு நாடாருங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து தானே நாளைக்கு போய் நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு உண்டான இடத்துல நிற்காமல் பிஜேபி எங்கே நல்லா இருக்குது அங்கே போய் நாளைக்கு நான் நின்று நாசம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பிஜேபி நல்லா இருக்கிற இடத்துல போய் நிற்கிற அளவுக்கு நீங்கள் பிஜேபிக்கு என்ன நல்லது பண்ணிட்டீங்க? எந்த இடத்துலையும் எதுவும் செய்யலாங்கிறப்ப இது மாதிரி தான் தொடர்ச்சியாக. இப்போ எல்முருகனே சொல்லுங்கள், நாளைக்கு அவர் கட்சிக்கு செய்த நலன் என்ன? இப்போ அருந்ததியர் சமூகத்தில் இருந்து திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஒரு மலைவாழ் பகுதிகளில் மின்சார வசதிகள் இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு அங்கே போய் அவங்க நாளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவர்களை பட்டதாரி ஆக்கினாங்கன்னு இன்றைக்கி ஏதோ ஒரு வரி சொல்கிறான்ல. அது மாதிரி எல்முருகன் பிஜேபிக்கோ அருந்ததியர் சமூகத்துக்கோ செஞ்சால் ஒன்று சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை. எல்லாமே நியமன பதவி. SC ST டெப்டி சேர்மன் 2 தடவை, மாநில தலைவர் கொடுக்குறீங்க, உடனே 2 தடவை ராஜ்யசபா கொடுக்குறீங்க, 2 தடவை மந்திரி கொடுக்குறீங்க, லோக்சபா ஒன்று கொடுக்குறீங்க, அதுலேயும் தோத்துட்டு வராரு, திரும்பி MLA கொடுக்குறீங்கன்னா என்ன அவர் பெருசாக சாதிச்சிட்டாரு? அவருக்கு ஏன் இவ்வளோ அதீத முக்கியத்துவங்கள்? அவர் நாளைக்கு என்ன பயன் கொடுத்துட்டாரு இந்த கட்சிக்கு? இல்லை எந்த இடத்துல ஜெயிக்க? MLA ஜெயிச்சா மந்திரியை ராஜினாமா பண்ணிடுவாரா? ஒரு சிட்டிங் பவரில் இருக்க மினிஸ்டரை பவர் ஃபேக்டரில் கீழே இறக்குறீங்க. எதுக்கு?
இது நாளைக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. இது மாதிரி தவறப்பட்ட விட்டவங்கலாம் நாளைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதே கருப்பு முருகன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வயன் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் செஞ்சுரி போட போகிறாருன்னு நினைக்கிறேன். அத்தனை தேர்தலில் நின்றுருக்காரு, ஒரு தேர்தலில் ஜெயிச்சது கிடையாது. கவுன்சிலருக்கு கூட நாளைக்கு டெபாசிட் வாங்கினது கிடையாது. ஆனால் நாளைக்கு ஏதோ டெல்டாவே அவர்னால தான் இயங்குது, மாநில பொதுச் செயலாளர்கள் பதவியை கொடுத்துட்டு வச்சுருக்கீங்க. பொன்பால கணபதியிலேருந்து ஆரம்பித்து ராமசீனிவாசன் நம்ம இன்டர்வியூவில் எவ்வளோ பேசியிருக்காங்க. காமசீனிவாசன் தான் பிஜேபியில் அவர் பேரை. இவ்வளவு கருணாகராஜன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரப்ப அவரை நாளைக்கு காலி பண்ணுறீங்களே. ராமசீனிவாசன் மீது எவ்வளோ கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்துருக்காங்க, வெளியில் பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறையா விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் திரும்பி நாளைக்கு மதுரையில் முக்குளத்தோர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் கொண்டு போய் ரெட்டியாரை களம் இறக்குறீங்க. அவரை தவிர வேறு யாருமே நிற்கக்கூடாது. அண்ணாமலையை ஒரு வகையில் பாராட்டணும். அவர் மாநில தலைவராக இருந்தப்போ பல இளைஞர்களை உருவாக்கணும், பல பகுதிகளில் வலுவான தலைவர்களை உருவாக்கணும். இப்போ ஆனந்த ஐயாசாமி இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு அப்போ அவர் இன்டர்ல சிஓவாக இருந்தார். அண்ணாமலையை பார்த்து தான் மோடி கீழே இருக்கணும்னு நாளைக்கு வந்தார். இப்போ என்னோடைய ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், அஸ்வத்தம்மன் அப்போ வளர்ந்ததாக இருக்கட்டும், நாளைக்கு இவர்களெல்லாம் கட்சியில் நீண்ட காலம் இருந்தாலும் அமர் பிரசாத், எஸ்டி சூர்யா இவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணது இவரை மாதிரி ஒரு லீடருங்கிற இருந்ததுனால தான். நயினார் நாகேந்திரன் எந்த நிலையிலும் இப்போ அவர் தொகுதி மாறுறாரு, அவர் ஜெயிக்க போகிறாரா சாத்தூரில்? நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரே தோப்பார். நீங்கள் சொல்கிற இந்த ஃபேஸ் வேல்யூ உள்ளவர்கள், இந்த திரும்பி பிஜேபியின் அடையாளங்கள், இப்போ வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி ஏற்று நிற்கலை, பக்கத்து தொகுதியில் நிற்கிறாரு. இப்போ அவங்க நாளைக்கு செந்தில் பாலாஜி ஆனால் ஜெயிக்க விட்ருவாரா? தெற்கில் நிற்கல, வடக்கில் நிற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இப்போ தெற்கில் ஏற்று நேராக நின்னா டெபாசிட் போயிருக்கோம். இப்போ என்ன டெபாசிட் வாங்குவாங்க, ஆனால் தோக்க தான் போகிறாங்க. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் இருக்கிற 10 தொகுதியும் ஒன்றும் விடாமல் ஜெயிச்சு காட்டல அப்படின்னா நான் இனிமேட்டு கோயம்புத்தூர் பக்கத்து வரலன்னு தான் ஸ்டாலின்ட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த தொகுதி மாறினதுக்கு அந்த பகுதிக்குள்ளார எஸ்பி வேலுமணியை டம்மி பண்ணி நாளைக்கு நான் 10 ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்கிறவர் வானதியை ஜெயிக்க வச்சிருவாரா? எம்ஆர் காந்தி ஜெயிப்பார். அவர் நாளைக்கு தாமரைனால ஜெயிக்கிறாரா, பிஜேபினால ஜெயிக்கிறாரா? அவர் தனிப்பட்ட முறையான செல்வாக்கில் ஜெயிக்கிறார். மொடக்குறிச்சியில் அதிமுகவோட கோட்டையாக இருக்கிறனால சரஸ்வதி ஜெயிச்சாங்க. அவங்க வயது மூப்பு காரணமாக அவங்க மருமகளை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவங்க 2 பேர் பிள்ளைங்க, 2 ஸ்கூல் நடத்துகிறாங்க. சொத்து பிரச்சனை பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு நபர் அதிமுக வந்துட்டாங்க, ஆட்டல் அசோக்குமார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எம்பிக்கு நின்னாங்க. அவர் நாளைக்கு திரும்பி அவர் ஒரு மகனை அங்கிட்டு இங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நின்ன மாதிரி இப்போ திரும்பி இந்த பொண்ணு இவங்களோடைய மருமக சிவகுமாரோடைய டாக்டர் தான் கிருத்திகா சிவகுமார், இவங்களை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ இவ்வளவு இழுபறி அனுப்பியும் அண்ணாமலையை கொண்டு போய் வேணா மொடக்குறிச்சியில் நின்றுக்கிறீங்களா? அப்படின்னா சம்பந்தம் இல்லாத தொகுதியில் அவர் எப்படி போய் நிற்பார்? பாஜகவில் எல்லாமே கட்சியில் இருந்து எல்லாமே இந்த ரவுடி பயல்களை தான் வச்சுருக்கீங்கிற மாதிரி திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணன் ஒரு கேண்டிடேட், A+ கேட்டகிரி ரவுடி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரை. நீங்கள் அவர் இது வரைக்கும் 2 தடவை குண்டாஸ் போயிருக்காரு. பல தொடர்ச்சியான மர்டர் சம்பவங்கள், ஆள் கடத்தல்கள், இன்னும் லைவ் ஆக்டிவிட்டியில் இருக்காருங்கிறப்ப அவரை கொண்டாந்து நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக போடுறீங்க. எந்த வகையிலும் பிஜேபி நாளைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் உங்கள் கட்சிக்கு உழைச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஏடிஎம்கேலேருந்து வந்தார் ராதாகிருஷ்ணன், அங்கேயே வேணான்னு தூக்கி எறியப்பட்டவர் பிஜேபியில் நாளைக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கங்கிறப்ப ரவுடிகளுக்கு கொடுக்குறீங்க, தகுதியானவங்களுக்கு கொடுக்கல, திரும்பி அதே ஆட்களுக்கு கொடுப்பீங்க, பழைய ஆளுங்களுக்கு கொடுப்பீங்க, புதுமுகங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, திறமை உள்ளவர்களை அங்கீகரிக்க மாட்டீங்கிறப்ப இது எந்த வகையில் கட்சியின் வளர்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுடும். அண்ணாமலை மாதிரி நாளைக்கு உண்மையிலேயே கட்சியில் இருக்கு, ஏன் அண்ணாமலை இன்னும் அந்த கட்சியில் தொடர்றாருன்னு எனக்கே வருத்தமாக இருக்குது. திரும்பி போய் நான் பூத் ஏஜெண்டாக உட்காருவேன், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னா அவருக்குன்னு நாளைக்கு வேற கட்சியில் போய் சேர வேணாம். அவருக்குன்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் நாளைக்கு ஒரு தனித்துவத்தோட கூட இயங்கி இருக்கலாம். இன்னைக்கு வேல்முருகனால இயங்க முடியுது தனித்து, கிருஷ்ணசாமி தனித்து போட்டிடுறாங்கிறாரு, விஜய் கெட்டக்கு தனித்து பிஜேபியை மீறி தண்ணி கட்டுறாரு, சசிகலா நாளைக்கு தனித்து போட்டிங்கிறாருங்கிறப்ப அண்ணாமலையினால் ஏன் செய்ய முடியாது? இல்லை, எடப்பாடியும் நயினாரும் ஏன் 2 பேர் சேர்ந்து அண்ணாமலையை புறக்கணிக்க என்ன காரணம் சார்? திமுக வளர்ந்தாதான் இவங்களுக்கு பெரிய அச்சம் ஏற்படணும், அண்ணாமலையை பார்த்து இவங்க 2 பேருக்கு ஏன் அச்சம் இருக்கு? நயினாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்னாடியில இருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் பதவி மாறதான் போகுது, எப்படி இருந்தாலும் மாற்ற தான் போறாங்க. இப்போ நீங்க சக்சஸ் ரேட் கொடுத்தாதானே, நான் இதையும் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. நயினார் எம்எல்ஏல தோக்குறாரு, அவர் கவர்னராக கொடுத்து வெளியில் அமைச்சிருவாங்க. அவர் ஏன்னா மாநில தலைவரில் இருக்க சாத்தூருக்கு அவருக்கு பெரிய அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி இருக்க மாதிரி தெரியலையே. நாளைக்கு முக்குளத்தோர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சாத்தூர், 1 லட்சம் பேர் இருக்கதா சொல்றாங்க. ரைட்டு. ஆனால் இவர் முக்குளத்தோர் சமூகத்தால் ஏற்கப்பட்டக்கூடிய ஒரு தலைவரா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில தலைவராக இருக்கிறப்ப நாடார்களை நிறைய பேர் அடையாளப்படுத்தினாங்க, வளர்த்து விட்டாங்க. அதே எல்முருகன் அருந்ததியர் சமூகத்தில் இருக்கிறவங்கள வளர்த்து விட்டாரு, அடையாளப்படுத்தினார். இப்போ விபி துரைசாமி அப்போ தான் திமுகலேருந்து சேர்ந்தார். இப்போ அவர் மகனுக்கு அவ்வளோ நாளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து இப்போ தான் கடைசியாக அவர் மகனுக்கு ராசிபுரத்தில் பிரேம்குமார்னு டாக்டருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டஃப்பான கேண்டிடேட்னா, நல்ல படிப்பாளி, நல்ல நபர், பழகக்கூடியவருக்கு. ஆனால் தொகுதியில் போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம். பேருக்குன்னு சீட்டு கொடுத்த மாதிரி அப்பயாச்சும் ஏன்னா அவங்க கம்யூனிட்டி பீப்புளை அவர் கொண்டுட்டு வந்தார். அண்ணாமலை இருக்கிறப்ப கவுண்டர்களை வளர்த்து விட்டார். ஆனால்
நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் இந்த முக்குளத்தோரையும் வளர்த்து விடல, யாரையும் அடையாளப்படுத்தல. அவர் மாநில தலைவர் ஆனதுலேருந்து 3 மாவட்ட தலைவர்களை பதவியிலேருந்து நீக்கியிருக்காரு. 3 பேருமே முக்குளத்தூர் சமூகம். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் பகுதியில் வாழக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்துக்கும் நீங்கள் போய் எந்த இடத்துலையும் நல்லது கெட்டதுக்கு நின்னதில்ல. அவங்க உங்களை ஐகானிக்கெல்லாம் பார்க்கல. தொகுதி நாளைக்கு முக்குளத்தோர் சமூகத்தோடைய அடையாள தொகுதியில் உங்களை அவங்களால ஏற்க மறுக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, சசிகலா தரப்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் எசகி ராஜா பிஎம்டியில் நிற்கிறாரு. அவர் அதே தொகுதியில் 2 வருஷமாக வேலை பார்க்குறாரு. நார்மலாகவே அவர் கொஞ்சம் 60,000 ஓட்டு உள்ளுங்கிறாங்க. நீங்கள் 10,000 ஓட்டு அவர் பிரித்தா கூட, இப்போ இருக்கிற டிஃப்ரென்சஸ் ரேட்டில் சொல்கிறேன், திமுகவுக்கும் இவங்களுக்கும் 10,000 ஓட்டு எசகி ராஜா பிரித்தாலும் நயினார் நாகேந்திரன் தோற்றுருவார். எசகி ராஜா ஜெயிப்பாருங்கிறது கிடையாது. ஆனால் எசகி ராஜா அங்கேயே புழங்கினவர், அங்கேயே மக்கள் மத்தியில் இருக்கிறவர், சமுதாய ரீதியான கட்சி நடத்துகிறப்ப அந்த மக்களின் ஆர்ப்பரிப்பு அவருக்கு வாக்குகள் பிரியிறப்ப நயினார் நாகேந்திரன் தோற்பார். கட்சியோடைய மாநில தலைவர் தோக்கிற அளவுக்கு நீங்கள் வேட்பாளர் பட்டியல் வச்சுக்கிட்டு இதில் போய் என்னத்தை செய்ய போறீங்க? அண்மையில் எடப்பாடி அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், அண்ணாமலைக்கும் எனக்கும் ஒரு சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னவர். எதுக்கு அவர் அவர் கேட்ட சீட்டுகள் மறுக்க போகிறார்? வெளிப்படையாக அவ்வளோ சண்டை இருந்து பிரச்சனை இருந்த டிடிவி தினகரனை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எதுவும் இல்லைங்கிறாரு. அதுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா? அரசியலுக்குள்ளார இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் தான். எப்படி என்ன சண்டை சார்? எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சண்டை? என்ன வஞ்சகத்தை இன்னும் எடப்பாடி மனசில் வச்சுட்டு அண்ணாமலையை பழி வாங்கிட்டு இருக்காரு? பழி வாங்குறதுங்கிறத விட எடப்பாடி கவுண்டர் சமூகத்தின் அடையாளமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை அந்த இமேஜ் மாறுது, அவர்கிட்ட ஆதரவுகள் போகுது. தொழிலதிபர்ல இருந்து வாக்காளர்கள்ல இருந்து அந்த சமூகத்தின் அடையாளம் எல்லாமே அண்ணாமலைன்னு மாறுறப்ப அது எடப்பாடிக்கு பிடிக்கும். அது யதார்த்தமான ஒரு அரசியல் தானே சார்? இல்ல, அது யதார்த்தமான தன் கட்சியில பார்க்கணும், அவர் பக்கத்து வீட்டு கட்சியிலிருந்து பாக்குறாரு. யதார்த்தமான அரசியல்னாலும் நீங்க உங்க கட்சிக்குள்ளார பார்த்தா பரவாயில்ல. இப்ப எஸ்பி வேலுமணி என்னை விட அதிகமாக வளர்ந்துடக்கூடாது, நான் தான் அதை பிராண்டுன்னா பரவாயில்ல. பிஜேபியில் யாரும் வரக்கூடாது. இப்போ செந்தில் பாலாஜி வளர்ச்சி அவனால் தடுக்க முடியுதா? சவால் விட்டுக்கிட்டுல போய் நிற்கிற அப்படி எஸ்பி வேலுமணின்னு ஒரு பேரையே மறக்கடிச்சு காட்டுறாங்கிறாரு. இப்போ உங்களால் அவர் அறிக்க முடியுதா? அப்போ பிஜேபியில் தனித்துவமாக தான் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துலேருந்து படித்து இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகி நாளைக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னோடைய டார்கெட்டை நான் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐபிஎஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா நான் அரசியலுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டேன். ஆனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தில் அந்த படிப்பையும் விட்டுட்டு திரும்பி வராரு, ஒரு அரசியல் கட்சியில் உழைச்சி நாளைக்கு அவர் ஒரு இடத்துக்கு வரப்ப உன்னோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு போயிடக்கூடாதுன்னு நீ நாளைக்கு திரும்பி அவரை வம்புழுத்து அந்த பதவி மாநில தலைவர்லேருந்து இறக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ உச்சத்தில் பேசப்பட்ட ஒரு அண்ணாமலையை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி உனக்கு ஒரு பதவியும் இல்லை, சீட்டும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, மாநில தலைவரும் கிடையாதுன்னு உன்னோட தனிப்பட்ட முறையாக ஏன் நாளைக்கு கூட இருக்கிறவனை மதிக்காமல் எடப்பாடி சொல்கிறாருன்னு தேசியமும் பிஜேபியிலேருந்து அண்ணாமலையை இவ்வளோ தூரம் கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும் சார்? கண்டினியூ பண்ணாருன்னா அதுக்கு மேலே அவர் உப்பு போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம். அவர் நிறைய டயலாக் பேசுறது ஏடிஎம்கே ஐடிவிங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் உப்பு போட்டு சாப்பிட்றவன், எனக்கு கொஞ்சம் நார்மலாகவே ரோசம் ஜாஸ்தி, அதுவும் அண்ணாமலைனா அதிக ரோசம் இருக்கும். ஆனால் இது சீட்டு இல்லை மறுப்பை அவர் கேஷுவலாக தானே பதிவிட்டிருக்காரு. வெற்றி வேட்பாளர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்லாம் பதிவு போட்டு திரும்பி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவர் மைண்ட் செட் பண்ணியிருப்பாரு. ரைட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் அதிருப்தியாக இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாதான், நம்ம நல்லா இருக்கிற மாதிரி என்னை எடுத்தா நல்ல ரிசல்ட் வரும்னு நினச்சதானே என்னை எடுத்தா. நீ எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிறேன், நல்ல ரிசல்ட் வருதான் நீ ஏன் பாரு அப்படின்னு கை கட்டி வெடிக்க. இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை அவர்களே தலைவராக வாய்ப்பு ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கங்க. ஏன்னா அவங்க பர்சனலாக இவர் மீது கொஞ்சம் சில வருத்தங்கள், ஏன்னா அந்த பணம் சம்பாரிச்சது, போக்குவரத்து, இந்த டிஎம்கே கூட கொஞ்சம் கை கோர்த்ததுங்கிற மாதிரியான வருத்தங்கள் இருக்குது. அதனால மாநிலத்தில் அவர் கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட் ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எம்பி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது முக்கியத்துவங்கள் கொடுக்கலாம், மத்திய அமைச்சர் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்றா இருக்கலாமே தவிர மாநிலத்தில் கொடுக்க மாட்டாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.